பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தப்ரானியில் வரக்கூடிய ஹதீஸில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, யார் ஒருவர் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்திற்கும் தடையாக இருப்பது மரணம் மட்டுமே. அதாவது இதை வாழ்க்கை முழுவதும் அவர் கடைபிடிச்சிட்டு வந்தார்னு சொன்னால் இறந்தால் உடனே அவர் சொர்க்கத்துக்கு போவார்னு நபி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் ஆயத்துல் குர்சியோடு சேர்த்து குல் ஹுவல்லாஹ் சூரான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாட்டியும் ஆயத்துல் குர்சி ஒரு தடவையும் குல் ஹுவல்லாஹ் சூரா ஒரு தடவை ஓதிக்கொள்வோமாக. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் தொழுகை 5 நேர தொழுகை என்பது கட்டாயம் என்பதை விளங்கிக் கொள்கின்றோம். ஏன்னா தொழுகை இல்லாமல் யாரும் சொர்க்கம் சொல்ல முடியாது. ஆகவே கணித்துக்கிறீர்களே, நம்ம எந்த பயணத்தில் இருந்தாலும் 5 நேர தொழுகையை அந்த நேரத்தில் தொழுதுக்கிறணும். எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அனைத்து மக்களும் ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.